வாசிப்போமாக. 96ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் நியாயம் தீர்ப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வாரங்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு பகுதியை நான் ஆரம்பித்தேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை நான் எடுத்து நம்மளோடு பகிர்ந்து கொண்டேன். அது முறைப்படி அதை பேசி முடிக்கவில்லை. ஆனால் அதை அல்ல, அதனுடைய உண்மை நிலையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேசலாம் என்ற காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆமென். தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் இந்த வசனத்தை வாசிப்பு ஒரு முறை கூட, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன செய்வாராம், நியாயம் தீர்ப்பார் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், கழிந்த நாளிலே நான் பேசும்போது அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனத்தை வாசிப்போமாக. 2ஆம் வசனம் வாசியுங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கடைசி கால நியாய தீர்ப்பை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் புலம்புகிறார். ஆமென். காரணம், அவர்களுக்கு தேவன் விதித்த வழிகளை விட்டு வழி மாறி போனார்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நியாயாதிபதிகள் மூலமாகவும் அவர்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்தும் அவர்கள் கேட்காதவர்களாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், வானங்களே என்ன செய்யுங்கள், கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவன் நம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் புலம்புகிறார். ஹல்லேலூயா. கைகளவே தலையில சொல்லுவோம். அந்த நாட்களில் பாருங்க, அந்த சங்கீதத்தில் வாசித்த வசனத்தை வாசிப்போம். அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்று பாருங்கள், கடைசியில கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்க்கிறார். அதாவது அதனுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் உள்ள ஒரு சில வசனத்தை வாசிக்கும் போது, பெரிய வெள்ளை சிங்கம், இது வந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உலகத்தின் முடிவில் நடக்கிற தீர்ப்பு. அல்லேலூயா. பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்தில் நின்று பூமியும் வானமும் அகன்று போயிற்று, இடம் காணப்படவில்லை, சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக. இது வந்து கடைசி ஜட்ஜ்மென்ட். அல்லேலூயா. சரி, அது அப்படி இருக்கட்டும். அடுத்த சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் அதனுடைய 4, 5 வசனத்தை வாசிப்போமாக. ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்
பூமியையும் என்ன செய்கிறார்? கூப்பிடுவார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அல்லேலூயா. சொல்லுவோம். பலி புதிய ஏற்பாட்டுள்ள பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. கொல்கத்தா மலையிலே ஆமென், கல்வாரி சிலுவையில பலியானதான ஆமென், ஆட்டுக்குட்டியானவராய் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், பலியினால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர், மீட்கப்பட்ட ஜனங்கள். புதிய ஏற்பாட்டில் அதை குறிக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களே குறிக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்படி எல்லாம் இருக்க தேவன் ஏன் வானங்களையும் பூமியை கூப்பிட வேண்டும்? பாருங்கள், இந்த ஒரு வசனத்தை வாசிப்போமாக. அதனுடைய யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். மிருகங்களை கேட்டுப்பார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு கொடுக்கிற முறைகளை குறித்தாக உங்களுக்கு சற்று விளக்க விரும்புகிறேன். நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அறிவிக்கும். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு என்ன செய்யுமா? உபதேசிக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, சீசர்களுக்கு கர்த்தர் சொல்லும் போது அப்போஸ்தலர்களாக அவர்களை ஊழியத்துக்காக 2 பேராக ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. அதாவது ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அனுப்பும் போது நீங்கள் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் அந்த அங்குள்ள மக்கள் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதம் அங்கு என்ன செய்யுமா? தங்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கிராமத்தில் இருந்து அந்த இடத்திலிருந்து புறப்படும் போது உங்களுடைய கால்கள் இருக்கிற தூசியை என்ன செய்யுங்கள்? உதறி விடுங்கள். சொல்லி அந்த வசனம் வாசிப்போம். எவனாவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் புறப்படும் போது கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே பார்க்கணும். பாருங்கள், அப்போ அந்த தூசியை உதறி விட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள் அவைகள் அங்கு சாட்சி கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கல் சுவரில் இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஏன் பூமியை கூப்பிடுகிறார்? ஆமென். ஏன் வானங்களை கூப்பிடுகிறார்? வேதம் சொல்லுகிறது, பூமியானது சீர்கேடால் நிறைந்தது. மனிதன் இந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமம், ஆமென், என்ன புரிந்து கொள்ள வேண்டும், பூமி சாபத்துக்கு ஏதுவாய் மாற காரணமே முதல் மனிதன். அல்லேலூயா. அந்த சாபத்தின் பலனாகத்தான் அல்லேலூயா கொலைகள் நடந்தது. என்ன நடந்தது? முதல் கொலையே சகோதரன் கொண்டான். அல்லேலூயா. அங்கு பாவம் பெருக ஆரம்பித்தது. ஆமென். நோவாவின் நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்ன செய்தது? பெருகினது. ஆமென். பூமியில் என்ன பெருகுச்சு? மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறது என்றும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார்? அதனால மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாரு? ஜலத்தினால் அழித்தார் சொல்லப்பட்டார். பூமி கொடுமையால் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. ஒரு மனிதன், நான் அதான் சொன்னேன், கல் எங்கிருந்து கூப்பிடும்? சுவரிலிருந்து சாட்சி கொடுக்கும். ஆமென். உத்திரம் எங்கிருந்து சொல்லும்? மச்சிலிருந்து கொடுக்கும்.
உதறிவிட்ட தூசி கர்த்தர் முன்பதை ஒரு நாள் பார்த்து சாட்சி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வானமும் பூமியும் கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்காக கொண்டு வருவார். அல்லேலூயா. அதான் பார்த்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், 50ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் ஏன் கூப்பிடணும்? அல்லேலூயா. அப்போ பூமியை தேவனுடைய பார்வையில் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தாரோ அது தன்னை தேவன் சிருஷ்டித்த வேலையை அது செய்து கொண்டிருக்கிறோம். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அடுத்தது ஆகாய விரிவு கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அல்லேலூயா. இப்படி தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பும் அல்லேலூயா தேவன் அவைகளை படைத்து வைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் போது மனிதனோ தேவன் அவனுக்கு விதித்த வழியை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டு சொல்லுகிறார், நீ கழுகை போல சென்று எங்க நட்சத்திரத்தில் சென்று நீ கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து நான் என்ன செய்வேன்? கீழே விழ தள்ளுவேன். இன்னும் சொல்லுகிறார், பூமிக்குள் நீ என்ன செய்து பதுங்கிக் கொண்டாலும் அங்கேயும் என்ன செய்யும்? என் கை உன்னை பிடிக்கும். சமுத்திரத்தின் ஆழத்தில் சென்று நீ ஒளிந்து கொண்டாலும் அங்கே உன்னை கடிப்பதற்கு என்ன அனுப்புவோம்? பாம்பு அனுப்பும். அதுக்கு அர்த்தம், நியாய தீர்ப்பு நாளில் எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. இன்று செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஜனங்களை கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு நபரை ஹல்லேலூயா கையை விதலையில சொல்லும் ஒரு நாள் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா நியாய தீர்ப்பு நாளில். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதாவது ஆபேலின் இரத்தம் என்ன செய்யுமா? கூப்பிடுகிறது, சாட்சி சொல்லு. அப்போ பூமி அன்றைய நாளில் செய்த அக்கிரமங்கள், யார் யாரெல்லாம் என்ன அநியாயங்கள் செய்தார்கள் எல்லாத்தை குறித்து என்ன செய்யுமா? சாட்சி. என்ன பூமியை சிருஷ்டித்தவர் தேவன். மனிதனால் பூமி கொடுமையால் நிரம்பி இருக்கிறது. அக்கிரமமும் அநியாயம் பூமியில் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் நியாயம் தீர்க்கும்படியாய் பூமியும் வானத்தை கர்த்தர் கூப்பிடுவார். ஏன் வானங்களை கூப்பிடுகிறார்? சந்திர மண்டலத்தில் போய் குடியிருக்கிறான், அங்க போய் கொடிய நாட்டினா. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாழன் கிரகத்துக்கு போனா, செவ்வாய் கிரகத்துக்கு போனா, ஒவ்வொரு இடங்களும் சென்றான். அல்லேலூயா. அவன் நினைப்பான் கடைசி நாட்கள்ல. அல்லேலூயா. பூமி தான் சரி, தேவன் அழிப்பார். நம்ம எங்க போய் ஒளிச்சுக்கலாம்? சந்திர மண்டலத்துக்கு. நம்ம எங்க போய் ஒளிச்சிடலாம்? செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாம். நம்ம எங்க போய் சிட்டிசன் பண்ணிடலாம்? வியாழன் கிரகத்துக்கு போயிடலாம். அதான் இப்பவே அங்க இடம் எல்லாம் விற்கிறதுக்கு பிளாட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் குடியிருக்க முடியுமா என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ வானத்துக்கு ஏறினாலும் சரி. ஆமென். அல்லேலூயா. அங்கே என்னுடைய கை உன்னை பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். வானத்துக்கு ஏறினாலும் என் கையை உன்னை பிடிக்கும். நீ நட்சத்திரத்தில் சென்று கூட்டை கட்டினார். அல்லேலூயா. அங்கே உன்னை கீழே விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு மகா பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் சென்று பதுங்கி கொண்டாலும் அல்லேலூயா அங்கே இருந்து கர்த்தர் பிடிப்பார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல்லேலூயா. சமுத்திரம் தண்ணீரில் மரித்தோடு வாப்பிடித்தது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள்.
நியாய தீர்ப்பு நாட்களில். அல்லேலூயா. எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. நீ அறை வீட்டுக்குள் செய்கிற பாவம் யாரு காணவில்லை என்று நினைக்கலாம். அல்லேலூயா. கல் சுவரில் இருந்து கூப்பிடுவன் கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். உத்தர மச்சிலிருந்து கூப்பிடுவன் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஐயா, உனக்கு எதிராக சாட்சி கூறும். நீங்கள் யாரா இருந்தாலும் அறை வீட்டுக்குள் யாருக்கும் தெரியாமல் செய்கிறதான ரகசிய பாவம், கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்க. எங்க செய்வது? அறை வீட்டுக்குள். சில கிறிஸ்தவ குடும்பங்கள் சில புத்தி உண்டு. மாமியார் மருமகளை சாகடிக்கிறதற்கென்று விஷம் வைக்கிறது. மருமக மாமியாருக்கு சாப்பாடுல தான் வைக்கிறது. யாருக்கும் தெரியாம சரி கொண்டு கொடுத்துருவோம். கைவசம் வைக்கிறது, விஷம் வைக்கிறது. கிறிஸ்தவர்களே செய்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இன்னும் நிறைய பேர் தெரியும். கைவசம் வைப்பாங்க. அது என்னென்ன சேர்ப்பான்னு என்ன தெரியாது. கைவசம் வச்சு சாப்பாடில் கலந்து கொடுத்துருவாங்க. மருமகன் எங்களை விட்டு போயிடக்கூடாது. மருமன் நல்லா சம்பாதிக்கிறா. அப்படி என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? ஏதோ கைவசம் வச்சவங்கள மாதிரி. மருமன் சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே வரணும்? நம்ம வீட்டுக்கு வரணும். சாப்பாட்டில் வச்சு டெக்கனிக்க கொடுத்துட்றான். அடுத்த மருமவா, இந்த பொண்ணு என் பையன் கூட வாழக்கூடாது, இவளை பிரிக்கணும் என்று சொல்லிட்டு அதுக்கு செய்கிறேன். இப்படியெல்லாம் பயங்கரமான மந்திர வேலைகள், கைவசங்கள் எல்லாம் கொடுக்கிற பழக்கம் உண்டு. அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ளுங்க, நீ அறை வீட்டுக்குள் செய்வதையும் பார்க்கிற தேவன் உண்டு. நீ செய்யவில்லை என்று நீ மறுத்தால் கல் சுவலிருந்து அங்கு சாட்சி, உத்தரம் மச்சிலிருந்து சாட்சி கூறும். யாரும் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு முன்ன தப்பித்துக் கொள்ள முடியாது. அதான் நமக்கு பார்த்தோம். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் வானங்களையும், அடுத்தது பூமியை நினைச்சு வர நியாயந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அது எப்படி செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. ஒருத்தரை கூப்பிட்டு, கருப்புசாமி இங்க வா. அப்படி அல்ல, அவருடைய ஜட்ஜ்மெண்டே வித்தியாசமா இருக்கு. ஆமென். மனுஷன் தீர்க்கிறது போல அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய தீர்ப்பு. நம்ம தானே இத்தனை கோடி மக்களை எப்படி தான் அதெல்லாம் சினப்பொழுதிலே முடிஞ்சு போங்க. ஸ்தோத்திரம். பூமியில மனிதனே என்னென்னமோ காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டது, பைபிள்ல இல்ல, நான் கேள்விப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சமூகத்தில் வருகிறார் என்றால் அங்க கர்த்தராவை முதல்ல பார்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் அங்கு இருக்கும். ஆமென். அவன் செய்தது எல்லாம் வரிசை அவன் கண்டு முன்ன வரும். சொல்ற புரியுதா? அதாவது ஒரு குறிப்பிட்ட கூண்டுக்குள்ளேயோ குறிப்புள்ள ஒரு இடத்துல விட்டு விசாரி. தேவனுடைய சமூகம் என்றால் அல்லேலூயா, அவருடைய கட்டுப்பாட்டு கொடுக்கிற இடம் எங்கே இருந்தாலும் அவருடைய சமூகமே. ஆமென். அல்லேலூயா. அவர் தேவன் குறிப்பிட்ட இடத்தில் அவன் கடந்து வரும்போது, ஆமென், சிறு பருவத்திலிருந்தே அவன் என்னென்ன அக்கிரமம் செய்தானோ, என்னென்ன அநியாயம் செய்தானோ, எத்தனை பேரை கொண்டானோ, எத்தனை பேரை ஏமாத்தினானோ, எவ்வளவு கொள்ளடிச்சானோ, எல்லாம் அவன் முன்னே கடந்து வரும். அந்த பக்தன் சொல்லுகிறார், இப்படி போதிக்கிறார். அவன் செய்தது எல்லாம் பார்த்த உடனேயே அவனுக்கு என்னது, அந்த அவன் மறந்திருந்தது ஞாபகம் படுத்துகிறதா, ஞாபக புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ அவைகளின் படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களே தங்களுக்குரிய இடத்துல போய் என்ன செய்வாங்க, விழுந்துருவாங்க. சொல்ற புரியுதா? அதாவது அவர்கள் செய்த பாவமே அவர்களை என்ன செய்யும், அப்படியே நியாயத்தை அப்படியே அந்த குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் போய் விழுந்துருவாங்க, தள்ளப்பட்டுருவாங்க.
அதனதன் இடம், உனக்கு என்ன இடம் ஆண்டு சொல்லிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதே மாதிரி அவ்வளவு, அதாவது வேதம் சொல்லுகிறது அல்லவா, சேரக்கூடாத ஒளியில் ஒருவரும் கன்றாதவர் காணக்கூடாது, அவருடைய அருகில் நெருங்க முடியாது. பாருங்கள், அதனுடைய ஆச்சரியமான காரியங்கள் நீங்கள் வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம். அல்லேலூயா. அதில் தேவன் தம்முடைய சாயலை வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை, அவருடைய கால்கள் எப்படியா, உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல். அப்போ போல் அதல்ல, போல் என்றால் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தலையும் மயிரும் எப்படி இருந்ததா, வெண் பஞ்சை போல். அவ்வளவு தூரம் அந்த தூய்மையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ இப்படி எல்லாம் தான் நமக்கு சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது தவிர அவருடைய உண்மையான சாயலை யாரும் பார்த்ததே இல்லை. சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அவனை பார்த்தால் யாரும் உயிரோடு இருக்க மாட்டான் என்பதாக்கும் பைபிள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அவர் முகம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது நமக்கு தெரியாது. அப்படி யாருக்கும் காட்சி. இது வெளிப்படுத்துற வெளிப்பாடு. கட்ட தரிசனத்தை வெளிப்பாடாக கொடுப்பதுதான் வெளிப்படுத்துற விசேஷத்தில் இருக்கிறது. அவருடைய உண்மை சாயலை யாரும் நினைச்சதில்லை, பார்த்ததில்லை. மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்ம பார்க்கணும், நீ குறிப்பிட்ட இடத்துக்கு வா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் அவன்கிட்ட, ஒருவனை என்ன செய்ய முடியாது, என்ன பார்க்க முடியாது, பார்த்து உயிரோட இருக்கக்கூடாது, அங்க வா, குறிப்பிட்ட இடத்துல வைத்து என் கையால் உன்னை மூடுவேன், என் பின்புறத்தை பார்ப்பாய் என்று சொன்னார். பின்புறத்தை பார்ப்பாய் என்றால் முதல்ல அவருடைய மகிமையை பார்க்கிறதாக. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகத்துவத்தை கற்பனையில கூட சிந்திக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அவருடைய ராஜ்யத்தில் ஆமென், அவருடைய மகிமை நிரம்பி இருக்கும். ஆமென். அவர் நியாயத்திற்கிற இடத்தில் அவருடைய மகிமை நிரம்பி இருக்கும். பாருங்கள், ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தென்கொரியா தேசம், இன்னும் பல தேசங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புஸ்தகத்திலையும் படித்திருக்கிறேன். இந்த நாட்களில் எப்படி என்று எனக்கு தெரியாது, ஒரு நாட்கள் நடந்த சம்பவம். அல்லேலூயா. அங்கு 24 hours பிரேயர் நடந்து கொண்டே இருக்கும். ஜனங்கள் வருவார்கள், 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க ஜெபம்னா போயிட்டு இருப்பாங்க, அடுத்த ஆளுக்கு வர ஜெபம் 24 hours. வருஷத்தில் 365 நாட்கள், 66 நாள், 65 நாட்கள் என்ன செய்யும், வருஷ பிரேயர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கேம்பஸ் ஏரியா, அந்த ஏரியா பூரா தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அவர்கள் வெளியே தங்களுடைய காடு வழியே நடந்து போகும்போது முள் செடிகள் மத்தியில் இருந்து பாட்டு சத்தம் கேட்குமா, திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த நாட்களில் தென்கொரியாவினுடைய அன்றைய தொடக்க காலத்தில் ஊழியம் செய்த பாளையங்கேஸ்வரர் சொன்னார், அன்று பிறகல்ல, அன்று எங்களுடைய கொரியா தேசத்தில் பிசாசே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் ஜபத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை அந்த தேசத்தை மூடினார். பாடல் சத்தம் கேட்கும் போது பார்த்தால் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அருமையான பாட்டு சத்தம் கேட்பார்கள். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், இது தேவதூதருடைய குரல் என்று. அல்லேலூயா. அவ்வளவு தூரம் பரிசுத்தமாக இருந்த தேசம். சொல்லுகிறார், குறிப்பிட்ட ஒரு தேசத்துல நடந்து போகும்போதே ஐயோ பாவி என்று கதறி அழுவார்களாம். எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாருங்க. ரோட்ல போவாங்க, கதறி அழுவாங்க. சுபிசேஷம் சொன்னவங்க அங்க இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா எழுப்புதல் ஆரம்பித்த போது அல்லேலூயா, ரோட்ல நடந்து செல்பவன் கதறி அழுது பாவத்தை அறிக்கைக்கு ஒப்பு கொடுப்பானா. அல்லேலூயா. தேம்பி தேம்பி அழுவார்களா, தெருக்கள் இருந்த மக்கள் அழுது ஜெபம் பண்ணுவார்களா, கண்ணீர் விட்டு கதறுவார்களா.
ஐயோ நான் பாவி என்று புலம்புவார்களா? காரணம், தேவனுடைய மகிமையாகிய பிரசன்னம் வெளிப்படும் போது எந்த மனிதனும் பாவத்தில் வாழ முடியாது. தன்னுடைய உண்மையான நிலையை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை. நான் ஏன் சொல்றேன்னா, அப்படி என்றால் கையை தள்ளில சொல்லும். நியாயத்தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்பதாக நடக்கும் நிற்கும் போது அங்கு தேவ மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. தானாகவே குற்ற உணர்வு உண்டாகும். பிறந்த நாள் இருந்த ஐயோ இத்தனை பாவம் செய்தேன், இத்தனை பேரை ஏமாற்றினேன், இவ்வளவு பேரை கொலை பண்ணினேன், இவ்வளவு அநியாயம் செய்தேன், ஏழைகளை நான் ஏமாற்றினேன், வஞ்சித்தேன், அடுத்த சொத்தை நான் இப்படி அபகரிச்சேன், அடுத்த பணத்தை இப்படி ஏமாற்றி எடுத்தேன், பணத்துக்கு இவனை கொலை பண்ணேன் என்றுள்ள அந்த பாவ உணர்வு அங்கு வரும். மறைந்திருக்கிறதெல்லாம் அவன் கண்ணு முன்னே காட்சியாக்கும். அவன் செய்ததெல்லாம் அவனுடைய கண்ணுக்கு முன்னா வருவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், அந்த அங்கு அந்த அவைக்கு சத்தம் கேட்குமா? நான் சொன்னேன், எனக்கு கண் சுவர்ந்து கூப்பிடும் என்று. நீ இதை செய்தாய், அறை வீட்டுக்குள் இதை செய்தாய், ரகசியமா இதை செய்தாய், இன்னாரை குறித்து இப்படி சதி திட்டத்தை எட்டினாய், இவைகள் எல்லாம் கேட்கும்போது அவனே கதறிக்கொண்டு தான் போய் சென்று விழ வேண்டிய நரகத்தில் அந்த அக்னியை சென்று விழுவான். இப்படி ஒரு பயங்கர சம்பவம் நடக்கும் என்று அந்த பக்தன் ஒரு நாள் போதித்ததை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். நான் சிந்திக்கும் போது ஒருவேளை சரியாகத்தான் இருக்கும் என்று புரிந்து காரணம் பல கோடி மக்கள் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். உலகம் உண்டானது முதல் இந்த காலம் வரையிலே எவ்வளவு மில்லியன் மக்கள் பிறந்தார்கள், எவ்வளவு பேர் மரித்தார்கள் தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொருவராய் தனித்தனியாக தன்னை நியாயந்திருக்க மாட்டார் என்று புரிந்து கொண்டார். ஐயமே தலையில சொல்லுவோம். அதை நமக்கு வாசித்தோம் அல்லவா? அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் வானங்களை பூமியை கூப்பிடுவார். எங்கதான் வாசித்தோம்? யோபு 12:7. இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், போதிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பைபிள்ல பேசுறார். அல்லேலூயா. மிருகத்தின் மூலமாய் தன்னுடைய மதீனத்திலிருந்து எச்சரிப்பை பெற்றவன் ஒருவன் உண்டு. அவன் யார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பிழையாம் கழுதை. கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. கழுதையின் மூலமாய் கர்த்தர் அவனுடைய தவறை உணர்த்தினார். அடுத்தபடியாக சேவலுடைய கூவுகிற கோழியின் மூலமாய் அல்லேலூயா தன்னைத்தான் குற்ற உணர்வு அடைந்தார் ஒருவன். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஒரு மீனின் வயிற்றுக்குள் தேவனுடைய தீர்க்கதரிசி பாதுகாவல வைக்கப்பட்டார். அல்லேலூயா. மட்டுமல்ல, பறவை ஆகிய காகத்தின் மூலமாய் எலியாவை கர்த்தர் போஷித்தார். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமென். பிழையா மணி மாறி போகும்போது ஆமென் சொல்லப்பட்டு பாருங்க. யோபுல 7 வாசிப்ப 7-8 கேட்டுப்பா. மிருகங்களை கேட்டுப்பா. அல்லேலூயா. பிழையாமோடு கர்த்தர் பேசுகிறதே. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பா. காகம் போஷித்ததே, சேவல் அவனுடைய குறையை உணர்த்துகிறதே. இப்படியெல்லாம் அதிகாரத்தை தேவன் அவைகளுக்கு கட்ட கொடுத்திருக்கும் போது ஹல்லேலூயா மனிதனுடைய நியாய தீர்ப்பு நாளில் ஆமென் இவைகள் எல்லாம் சாட்சி சொல்லுங்க. ஆமென். வாசிப்போம். பூமியை விசாரித்து கேள். பூமியை ஏன் விசாரித்து கேள்? நம்ம முதல்ல வாசித்தோம் அல்லவா? தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்கும் உயர இருக்கும் வானங்களையும், அடுத்தது பூமியை கர்த்தர் கூப்பிடுவார். அல்லேலூயா. மனுஷன் செய்த அக்கிரமங்களை பூமி அவனுக்கு உணர்த்தும். ஆமென். ஆமென். அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்கும். அல்லேலூயா. அன்று இந்த உலகத்தில் இன்று நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் ஒரு சலனம் இல்லாமல் இருக்கிறதோ அன்று எல்லாத்துக்கும் ஜீவன் உண்டு. ஆமென். பாருங்கள், சிலர் பறவைகளுடைய பாசையை புரிந்து கொள்ளுகிறார்களாம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லையா? ஆமா.
பறவை பேசுறத, அவன் மிருகங்கள் பேசுறத புரிந்து கொள்றாங்களாம். அப்ப இந்த திறன் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா நம்ம தேவன் எவ்வளவு பெரிய ஞானி. கடைசி நாளில் ஆமென். பாருங்கள், பிலியாமனுடைய சம்பவத்தை குறித்து பார்க்கும் போது அதனுடைய 2 பேதுரு 2வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போமாக. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலியாமன் வழி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். செம்மையாய் தீர்க்கதரிசியாகிய பிலியாமுக்கு தேவன் விதித்த வழி, அந்த வழியை விட்டு என்ன செய்தான்? தப்பி நடந்தான். ஏன் அங்கு தப்பினான்? அல்லேலூயா. வேறு சொல்லுகிறது கூலிக்காக. கையை வைத்தாரே சொல்லும். வேறு சொல்லுகிறது பணத்திற்காக. ஆமென். பணத்திற்காக தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை அங்கு செய்தான். வேதத்தில் சொல்லப்பட்ட எண்ணாகமத்தில் பார்க்கும்போது 22வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பிலியாமை நோக்கி போக வேண்டாம், இதுதான் தேவனுடைய சித்தம். கையை தலையில சொல்லும். நீ அவரோட என்ன செய்யண்டாம்? போகண்டாம். ஏன்னா தேவஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அல்லேலூயா பாலாக்கு பிலியாமை கூப்பிடுகிறார். ஆள் அனுப்பி பேசலாம். கூப்பிடும் போது, ஆள் அனுப்பி கூப்பிடும் போது ஆமென், அவன் முதலாவது என்ன சொன்னான் தெரியுமா? நான் வரமாட்டேன். பாருங்க, அதனுடைய 22வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். புறப்பட்டு போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளை மேல உள்ள வசனங்கள்ல இருக்கு. கீழே வாசிப்போம். நோக்கி இங்க நீங்க தங்கி இருங்க, இது அவனுடைய தொடக்க நிலை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், பிலியாம் செம்மையான ஒரு தீர்க்கதரிசியாக தான் பசுமை இருந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தின்படி தேவன் என்ன சொல்வாரோ அதை நான் சொல்வேன். தேவன் அதை செய்யக்கூடாது சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய மாட்டேன். ஆமென். இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற சிந்தையை போலதான் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. உயிர் போனா கூட அல்லேலூயா நான் இதை செய்ய மாட்டேன். சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? செய்ய மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, செத்தா பரவாயில்ல, ஆனாலும் நான் அதற்கு உடன்பட மாட்டேன் என்று தீர்மானம். இதே தீர்மானத்தை போலதான் அவனும் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அங்கு சொல்லப்பட்ட அப்படியே மோவாபின் மூப்பரும் கூலியை பணத்தை எடுத்து கொண்டு போறாங்க. போய் சொன்னார்கள். நோக்கி தப்பா நீங்க என்னதான் பணம் கொண்டு வந்தாலும் அல்லேலூயா சொல்ல வாய்த்திறங்க கையை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு சொல்றதான் செய்வார். ஆமென். அந்த நேரம் தேவ சத்தத்தை கேட்க கடந்து போகிறார். ஆமென். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த காலத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் ஒரு சாபம் போட்டா அது அப்படி நடக்கும். ஆமென். அதற்கும் பிலியாமின் மூலமாய் ஜனங்களை சபிப்பதற்காக அவனை அழைத்து வருவதற்காக கூலி கொடுத்து அனுப்புகிறார். பாருங்க, அதில் அழகா சொல்லப்பட்டிருக்கும். 5ஆம் வசனம் வாசிப்போம். அழைத்து வரும்படி அவன் சொல்றான், என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதிக்கிறவன். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
பொதுவாக அதை தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதான ஊழியக்காரங்களும் தீர்க்கதரிசிகளும் அதை பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த பைபிளில் காரணம் இல்லாத சாபம் தங்காது. அல்லேலூயா. அது சாபம் என்பது தவறு, சபிக்க கூடாது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு பவர் இருந்தது, அது அபிஷேகத்தில் உள்ள வல்லமை இருந்தது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இருந்ததா தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தால் சில நேரம் அது நடக்கும், அது அப்புறம் நமக்கு தேவையில்லாத கதை. அல்லேலூயா. சரி, நம்ம அப்படி யாரையும் பயன்படுத்த நம்ம இல்லை. அல்லேலூயா. சரி, வாசிப்போம் 6ஆம் வசனம். அவர்கள் எங்கிலும் பலவான்கள் ஆகிலும் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படப்பட்டவன் அறிவேன். அப்ப அவனுடைய தேவனுடைய வார்த்தை அவன் வாயில் இருக்கிறபடியினாலும், தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறபடியினாலும், அல்லேலூயா, அவன் வார்த்தையின்படி பலிக்கும் என்பதை அவன் அந்நியன் புரிந்திருந்தான், ஆராக் புரிந்திருந்தான். உடனே அக்கம், அப்பா சீக்கிரம் பணம் எடு, கட்டு கட்டா பணம் எடுப்பா, கூலின்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன தவிர 50 பைசா இல்லை, அப்படி நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கனமான நல்ல ஒரு மதிப்புக்குரிய பணத்தோடு அனுப்பி விடுறான். இவங்க அங்கே போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், சரி இந்த ராத்திரி நீங்கள் எங்கே தங்கி இருங்க, நான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ உங்களை நான் உத்தரவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரத்தில் கேட்க போகிறான். வாசிப்பு வந்து வந்து கீழே, தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து யார் என்று கேட்டார். கர்த்தர் முதல்ல கையை தலையில சொல்லும். இனிப்ப தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிப்ப அவன் உண்மை பேசுகிறானா இல்லை திருப்பி பேசுகிறான் என்பதை அவன் வாயிலே வர வைக்கணும். ஆமென். அவங்க வந்திருக்க யாருன்னு ஆண்டு தெரியாதா? எந்த காரியம் தான் ஒன்றும் வேண்டாம், ஏதேனும் ஆண்டவர் என்ன கேட்டார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு கூப்பிட்டார். இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் வாயிலே இதுதான் கர்த்தருடைய காரியம். அவன் என்ன சொன்னான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால எங்கே இருக்கிறேன்? ஒளிந்து இருக்கிறேன். ஆண்டு கேட்க, நீ நிர்வாணி என்று உனக்கு அறியா? புசிக்க கூடாதுன்னு நமக்கு விளக்கிற கனியை நீ புசித்தாயோ என்று சொல்ற கேட்கிறான் தேவன். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான்? நீர் எனக்கு என்னுடனே இருக்கும்படி ஸ்திரீயானவன் எனக்கு கொடுத்தா. அவன் பழி எகர் மேலே போட்டான், பெண்டாட்டி மேலே. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், அப்படி நீர் எனக்கு கொடுத்துருல மனைவின்னு சொல்லிட்டு வருதிய அந்த பொம்பளையால் நான் கேட்டேன். நம்ம இன்னைக்குள்ள புத்தி அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. அடுத்தது அவள்கிட்ட கேட்டான். அவன் என்ன சொல்கிறான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தான். சர்ப்பத்திட்ட கேட்க அவன் வஞ்சித்தான் ஆண்டு தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாருங்க, தேவன் அதை கேட்கிறார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் கர்த்தருக்கு தெரியும். அவருடைய வாயிலிருந்து வருகிற அறிக்கையை கர்த்தர் எதிர்ப்பார். அதுதான் எங்கேயும் நடக்குது. கையை வைத்தாலே சொல்லும். தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? தேவனுக்கு தெரியாதா? தெரியும். நான் வாசிப்போம். நோக்கி பண்ணி சொல்ல சொன்னார். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, போக வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ஆமென். தேவன் ஒன்றை சொன்னா சரி, அதோடு நிற்கணும். புரியுதில்ல? அப்ப நேரே போய் அவன் என்ன செய்யறான்? வாசிப்போம். பிள்ளையம் காலமே எழுந்து நீங்கள் கரெக்டா நிற்கிறான் அந்த இடத்துல. அல்லேலூயா. தேவ சித்தம் என்பது கர்த்தர் சொன்னதான் தேவ சித்தம். அப்ப அவன் போய் சொல்றான், நீங்கள் போயிருங்க, வருகிறதில்லை என்றார். அவ்வளவுதான், சரியா போச்சு. அடுத்தது
சொன்னான் என்றார். அல்லேலூயா. இப்போ இதுவரையிலேயும் பிலேயாம் தேவனுடைய சித்தத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட், மறுபடியும் அல்லேலூயா சொல்லும் சிம்சோனின் பலம் எங்கே இருக்கிறது என்று யார் கேட்டது? சொல்லுங்க. தெரியல கேட்டார். அவன் முதலாவது பொய் சொன்னான், மறைத்தான். ஆனால் அலட்டிக் கொண்டே இருந்தான். என்னது? அந்த திரும்பி அவருடைய அன்பை அதிகமாக ஆழமாய் புகுத்த அவருடைய மனசு என்னாச்சு? மாறிச்சு. இதுதான் பிளேமுக்கு ஏற்படுது. அல்லேலூயா. அதாவது கூலியோட வந்தாங்க. அல்லேலூயா. கேட்டாங்க. தேவனத்தை விசாரித்தார். போகக்கூடாது, அதை தேவனத்தை சபிக்க கூடாது, அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவரோடு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டால் அதோடு ஃபுல் ஸ்டாப் வச்சு தன்னிலேயே போறவன் தான் தேவ சித்தம் செய்கிறவன். சத்துரு சும்மா இருப்பானா? சொல்லுங்க. தெரியல. சும்மா இருந்தானா? இல்லையே. எப்படியாவது இவனுடைய இருக்கிற பலனை என்ன செய்யணும்? இழக்க பண்ணணும். எப்படியாவது இவன் என்ன செய்யணும்? பிடிக்கணும். எப்படியாவது இவனை அழிக்கணும் என்றுதான் சாத்தான் திட்டம் போடும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பாலாக் மறுபடியும் அவர்களிலும் அதான் விஷயம். நம்ம சாதா ஆட்களை அனுப்பினா இல்லைங்க, நான் வரமாட்டேங்க, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் என்ன செய்யக்கூடாது, விட்டாச்சு. அடுத்து என்ன செய்யறபடி அடுத்த பிரசிடண்ட் அனுப்போம். பஞ்சாயத்து பிரசிடண்ட், சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க சார், உட்காருங்க சார், டீ குடிங்க, காப்பி குடிங்க, அது குடிங்க, ஜூஸ் குடிங்க. சார் உங்களை நம்ம அமைச்சராக அனுப்பி விட்டார். யார் அனுப்பி விட்டது? அதனால் நீங்கள் பசங்களை தான் அனுப்பி விட்டு, சரி ஓகே. அமைச்சர் சொன்னார், எப்பா நீ ஒன்று போயிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டார். ஃபாதர்கிட்ட போய் சொல்லு, அவர் கேட்பார். அதான் சரி வந்துடும் சார். அப்படியா சார், தான் அது செய்யக்கூடாது என்று நம்ம சொல்கிறோம். இல்லை சார், உங்களுக்கு என்ன வேணும் அவர் செய்வார், அவர் என்ன வேணும் செய்வார். அப்படி ஓகே. அப்படியா? அப்போது அந்த உண்மை இல்லாத ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக தான் இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாய் கீழ்ப்படிய மனமற்றவனாய் அந்த கனத்தையும் பணத்தையும் ஆசையோடு என் மனம் இருக்கிறது என்றால், அல்லேலூயா. சரி சார், சரி பாருங்க சார், போகலாம். அல்லது சரி எவ்வளோ என்ன செய்வீங்க, நான் செய்தான் எனக்கு பொதுவாக என்ன வேணும் செய்ய நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன வேணும் செய்வார், நான் சொல்கிறேன். அப்போ உடனே நம்ம சொன்னேன்னா அந்த மனுஷங்க ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அப்படியே சரி அதை இது பண்ணிடு, இதான முறை. நான் சொல்கிறேன், இல்லைப்பா இல்லை சார், அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, அது ஆகாது, தப்பு. அது எப்படி சார்? அது அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்ய முடியாது என்ன சொன்னால் பேசலாம். அவர்களுக்கு அடுத்தது என்ன வரும்? கோபங்கள் வரும், அவளுக்கு பல எண்ணங்கள் வரும். சரி அது வரல, திரும்பி சொல்கிறான் போயிட்டு. முதலமைச்சர் சொல்கிறாரு, அமைச்சரை அனுப்பி விட்டார். அந்த கனத்துக்குரிய நபர்கள் வர 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 ஒருவருடைய மனசு என்ன செய்யுது? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற நிலையில் மாறும். இதாக அவருடைய சம்பவங்கள். அல்ல பாருங்க, தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாலாக் மறுபடியும் அவர்களும் கனவான்களான அதிக பிரபுக்களை, ஆமே அல்லேலூயா, தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தால், அல்லேலூயா, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, எங்க ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய முடியாது. ஆமே, ஒரே வார்த்தை இல்லை சார், அதெல்லாம் செய்ய முடியாது சார். எங்க ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம் சார். அவர் நினைச்ச எதுவும் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் எங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறாக செய்ய முடியாது என்று நம்ம நிற்போம். அது பின் விளைவு என்ன நடந்தாலும் யார் பார்த்துக்கிடுவார்? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அது போட்டோம். ஆமென். கொஞ்சம் சாய்கிற மனநிலை உள்ளவனாக இருந்தால்
சரி 1 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறாரு, 5 கோடி ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த புறம்போக்கில் ஒரு 2 ஏக்கர் இருக்கப்போ உன் பேரில் எழுதுறேன்னு சொல்லிடுறாரு. சரி சரி சார், ஓகே பரவாயில்ல. அப்படியே மாயமாலம் பண்ணி அதையும் எழுதி வாங்கி பணத்தையும் வாங்கிட்டு திரும்ப மறுவாரம் வந்து பிரசவம் பண்ண எப்படி இருக்கும்? தேவன் ஒத்துக்கிடுவாரா? இன்றைய கால நிலையில் கனத்தையும் பணத்தையும் தான் மனுஷன் தேடுறான். ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தேவ ஜனங்களாக இருந்தாலும் சரி, பணம் கனம். என்னப்பா நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கிடைக்குது, நம்ம எல்லாம் எப்படி அப்படி சாஞ்சிடறோம். உபதேச மாற்றம். அல்லேலூயா. உபதேசங்கள் மாற காரணமே எதுதான்? பணம். உபதேசங்களை மாற்ற காரணமே என்னதான்? கனம். பேசலாம். அதன் செம்மையான வழியில் எப்படி தப்பி நடந்தான். அதான் தப்பி நடக்கிறதா. பணத்தின் மேல் ஈர்க்கப்பட்டவன், கனத்தின் மேல் ஈர்க்கப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த 16ஆம் வசனம், அவர்கள் எப்படி அதமா சொல்லுங்க, வந்தவன் அமைச்சர். அல்லேலூயா. உண்மை மிகவும் பணம் நேரமா கொண்டு வந்தது மாதிரி இல்லை, நல்ல கட்டு கிடைக்கும். அடுத்தது என்ன கேட்குறியோ தான் செய்வேன். நமக்கு இங்க இந்த ரோடை போட சொல்லியே போடல. இன்னைக்குள்ள தலைவர்மாரெல்லாம் இப்படி தான் இருக்கிறான். என்ன செய்யறது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓட்டு கேட்க வந்தாங்க. சார் உங்கள் ஓட்டு எங்களுக்கு போகணும்னு சொன்னாங்க. என்ன வேணுமோ இதான் சொன்னான். நீங்கள் ஒன்றும் செய்யண்டா, இந்த ரோடை கரெக்ட் பண்ணிடுங்க, எங்களோட காரியங்கள். சார் ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல்ல ரோட்டில் போட்டு உங்களை மிதிக்கிறதா வேலை. மிதிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எலெக்ஷன் இதுக்காக எங்களை கொண்டு என்ன நீட்டுறான்? பணம். எவ்வளோ பெரிய திருடராக இருப்பாங்க. சார் என்ன ஒன்று சொல்லுவோம், அமௌண்ட் சார் 2 பார்ட்டி வராங்க. ஒன்று இந்த கம்பெனி வருது, ஒன்று இந்த கம்பெனி. என்னது பணம் அங்கே எண்ணுறாங்க. என்ன எண்ணுறீங்கன்னு கேட்டேன். பணமா? கிளம்புங்க இடத்த விட்டு. இவங்கள்ட்டையும் தான் சொன்னேன், இவங்கள்ட்டையும் தான் சொன்னேன். நோ, ஒரு பைசா தருக வரக்கூடாது. எங்கள் ஓட்டு வாக்கு நாங்கள் விலைக்கு வைக்கிறதா, எடுத்துகிட்டு போங்க ஐயா. திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அப்படி நான் அதையும் வாங்கண்டான்னு நினச்சேன். சரி விட்டாச்சு. ஆனால் சொன்ன வார்த்தை என்ன செய்யலை? காப்பாற்றலை. இன்னும் தூரம் செய்யலை. அதவா நான் பணத்தை வாங்கியிருந்தேன். நம்ம வாங்க மாட்டோம். ஆனால் சொல்கிறேன், ஒரு வார்த்தையை சொல்கிறேன். வாங்கியிருந்தேன். என்ன சார் நீங்கள் அவ்வளோ பணம் கொடுத்தாரு உங்கள் ஓட்டை போட்டீங்க சொல்லுவானா இல்லையா? இதை அவர் சொல்லுங்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. நம்ம நேர்மையாக இருந்தால் கையை வைத்தால் நிமிர்ந்து நிற்க முடியும். பணத்துக்கோ மதிப்பை பார்த்து சாய்ந்தால் நிமிர முடியாது. ஆமென். பரவாயில்ல அண்ணே, அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டோம். சரி சார் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் மையம் நடு போயிடும். அதல்ல, தேவனுடைய பிள்ளை முதுகலும் கூட வைக்கணும். எனக்கு முக்கியம் என்னுடைய அருமை ஆண்டவர். ஆண்டவருடைய காரியத்தை மீறி நான் செய்ய முடியாது. விஷயம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. மிகவும் என்ன செய்வான்? பணம் பண்ணுவான். அடுத்தது நீ என்ன சொல்றீங்க அதெல்லாம் செய்வான். எவ்வளவு கரெக்டா இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். பாலாக்கு எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் மீறக்கூடாது. போட்டானாரு போடு. ஆனா அடுத்த வசனம் போட்டான். அங்கதான் வச்சான் வேட்டு. அந்த கணம், அந்த பணம் வேலை செய்து உள்ள தேவ சித்தத்திற்கு அடிபடுகிறவன் என்றால் ஆனாலும் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான்.
பாசம். கனம் பண்ணுவார், என்ன வேணும் செய்வார் சொன்னோன்னே இவன் எல்லாம் சொல்லிட்டான் வார்த்தையில். எப்படி? நான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் பண்ணி இருக்கணும். நீங்கள் போகலான்னு. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறான்? ஆயிலும். பார்த்தீங்களா? மாற்றி சொல்லுவார் ஆண்டவர். எவ்வளவு ஒரு அந்த கொடூரமான மோசமான குணம், பணத்துக்காகவும் மதிப்புக்காக கனத்துக்காக பதவிக்காக. பாருங்க, கேட்டுட்டு வாசிப்போம். அப்ப அவன் நினைப்பு என்னன்னாக்க, அல்லேலூயா, பரவாயில்ல, தசமமாக ஆண்டவர் அதிகமாக கொடுத்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் போல் இருக்குன்னு அந்த மாதிரி நினைப்ப. ஆண்டவரை அவன் பக்கம் சாயை இருக்க திட்டம் பண்ணுறான். எவ்வளவு பெரிய தவறான செயல். ஒரு தேவனுடைய பிள்ளை பணத்திற்கோ மதிப்புக்கோ கனத்துக்கோ என்ன செய்யக்கூடாது, மயங்கக்கூடாது. நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது கிடைக்குதோ கிடைக்கல, அல்லேலூயா, எனக்கு என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். நின்றால் உனக்கு துணையா தேவன் இருப்பார். பாருங்க, அவன் விடல. பாருங்க இரவுல வாசிப்போம். வந்தார் ஆண்டவர். பாவம், எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்போ தேவ சித்தம் ஒன்று பேசலாம், அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு மாற ஆண்டவரிடத்தில் போய் அலட்டுகிறான். நம்ம பல தேவ சித்தத்தை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம விரும்புகிறதை அடைவதற்காக ஆண்டவரே தாரும், ஆண்டவரே உம்மிடம் நான் ஜெபிக்கிறேன் அல்லவா, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே என்று சொல்லி சிலர் அலட்டி அலட்டி ஜெபம் பண்ணும்பா தேவன் அனுமதிப்பார். சொல்ல புரியுதா? தேவ சித்தம் என்பது ஒன்று. அவர் ஃபர்ஸ்ட்ல சொன்னது. திருப்பி நாம் தேவனிடத்தில் மீண்டும் மீண்டும் அலட்டி ஜெபிக்கிறோம் என்றால் அடுத்தது தேவன் என்ன செய்வார், அனுமதிப்பதா இருக்கும். இவன் இப்போ தேவன் அனுமதிக்கிற சித்தத்திலும் போறான். பாருங்க, அதில் வாசிப்போம். ஆகிலும் இரவில் தேவன் பிள்ளையாமைத்து வந்து போ, அவனை இப்போ வேற வழி இல்லை. தேவன் சொன்னாலும் சொல்லாமல் தான் அவன் என்ன செய்வான், போவான். அல்லேலூயா. ஓ, அடுத்தது நீ நான் சொல்றதை மட்டும் செய்யணும். அல்லேலூயா. வாசிப்போம். கிளம்பிட்டான். அல்லேலூயா. அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ தேவன் எங்க பார்க்கிறான், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறான். இவன் தேவ ஜனங்களை இடர பண்ணுகிற போதனை கொடுப்பான் என்பதை தேவன் புரிந்தார். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் பணத்தால் நிரம்பி, பண ஆசையா அவனுடைய இருதயம் கனத்தால் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அந்த சிந்தையை தேவன் அறிகிறார். போற இடத்துல சரி போலாம், அங்கே போயிட்டு ஒரு காரியம் செய்யலாம். ஜனங்களை முன்னாடி பேசுகிறத என்ன பண்ணிடுவோம், சரியாக பேசிடுவோம். அப்புறம் அவன்கிட்ட என்ன செய்யலாம், வேற கை காட்டி விட்டுடலாம். யார்கிட்ட? பாலாக்கிட்ட. நீங்கள் படிச்சிங்கன்னா அல்லேலூயா, நான் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா பேசுனார். அல்லேலூயா. அதனுடைய 25வது 24 25 கடைசி வசனமும் 25:1 வாசியும் பார்ப்போம். ஆச்சா. இப்போ இவன் அங்கே போய் ஜனங்களை என்ன பண்ணிட்டான், ஆசீர்வதிச்சிட்டான். தேவன் சொன்னவரை ஆசீர்வதிச்சிட்டான். உடனே பாலா கேட்குறான், நான் உன்னை சபிக்கிறவர்களை கூப்பிட்டு வந்தேன், நீ ஆசீர்வதிச்சேன்னு கேட்குறான். அவன் என்ன செய்யறான்? அல்லேலூயா. 25:1 வெளிப்படுத்தல் 2:14 வாசிப்போம். குறை உண்டு, புசிப்பதற்கும் பண்ணுவதற்கும் இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி. இப்போ போதனை எங்க மாறுச்சு, எதிரிக்கிட்ட போகுது. ஜனங்கள் முன்னாடி என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கிறான்.
புரியுதுல்ல? இவன்கிட்ட என்ன சொல்றான்? அப்பா, தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாக, ஜனங்கள் பாவம் செய்தால் தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு விடுபட்டு போகிறோம். அப்புறம் நீ அவங்களை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஒரே ஒரு வழி, அழகான ஸ்திரீகளை அவங்க கூட்டத்தில் அனுப்பிவிடு. விக்கிரகத்தை படைக்கப்பட்டதெல்லாம் விடு. அவங்க விக்கிரகத்தை படைக்கப்பட்டு சாப்பிட்டு விபச்சார வேஷத்தனை செஞ்சிட்டா தேவ பாதுகாவல் விலகிறன்னு யார் ஆலோசனை கொடுக்க? தீர்க்கதரிசியாகிய யார்? பிள்ளையாம் எதிரியாகிய பாலாக்கு ஆலோசனை கொடுக்கிறான். இப்போ இவன் தேவனுக்கு முன்னாடி சரியா செய்தேன், ஜனங்கள் முன்னாடி சரியா செய்தேன் என்று ஒரு போர்வை. அல்லேலூயா. உள் ரகசியம் எதிரிக்கு தவறான ஐடியா கொடுத்துட்டான். எவ்வளவு பெரிய தப்பு தெரியும்? வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி விக்கிறது படைக்கப்பட்டது சாப்பிட்டதுனால எவ்வளவு பேர் அழிஞ்சாங்க? 1000 பேர் அழிக்கப்பட்டார்கள். பாலாக் அவர்களை ஜெயித்தான். பேசலாம். அல்லேலூயா. அப்போ நன்றா புரிந்து கொள்ளணும், பணத்துக்கு இவன் மனம் என்னாச்சு? மாறி பண ஆசையின் மேலுடைய இருதயம் விழுந்ததுனால, அல்லேலூயா, இந்த சதி எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்போதுதான் அவனுடைய வழி போகிறது. தேவனுடைய கோபம் அவன் மேல் மூண்டது. அங்கு தடுப்பதற்காய் கர்த்தர் அங்கு கழுதையை பயன்படுத்துகிறான். அவனுடைய கடைசியில பார்க்கும் போது அவனுடைய காலை கொண்டு எங்க கொண்டு உரசிச்சு? செவத்துல உரசணும். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய நிறைய காரியங்கள் இருக்கிறது. பேசலாம். அவருடைய 25 வசனம் வாசிப்போம். கண்டு எவ்வளவு ஒரு, அதாவது ஆச்சரியமான ஒரு காரியம். பேசலாம். எதிராக நிற்கிற தூதனை யார் பார்க்கிறார்? கழுதை பார்க்கிறார். ஆனா யார் பார்க்கல? தீர்க்கதரிசி பார்க்க. அதை நீங்க அழகா அந்த பகுதிகளை பூரா படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. அவருடைய பேசலாம். ஸ்தோத்திரம். 23 வாசிப்போம். கழுதை கண்டான். மேலே சொல்லப்பட்டு கர்த்தருடைய தூதன் வழியிலே அவனுக்கு எதிரிட்டு நின்றான். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனான உருவன பட்டயத்தை தன் கையில பிடித்து கொண்டு வழியில நிற்கிறதை யார் கண்டது? கழுதை கண்டது. ஆனா கழுதையின் மேல் இருக்கிற யார் பார்க்கல? தீர்க்கதரிசி பார்க்கல. அப்ப தீர்க்கதரிசிகளா இருக்கிறவர்கள், போதகர்களா இருக்கிறவருடைய கண்களை எது மறைக்கிறது? பணமும் புகழும். புரிந்து கொள்ள இன்றைய காலத்தில் அது நடக்கிறது. கைகளை தலைவர் சத்தமாக சொல்லுவோம். பணத்தையும் புகழையும் விரும்புகிற ஒரு மனுஷன், அல்லேலூயா, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க முடியாது. அவன் மனுஷனுக்கு ஏற்றபடி தான் போதிக்க முடியும். அவனுக்கு என்ன முக்கியம்? பணம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அடுத்த வாரம் 2:30 மணிக்கு உங்களுடைய எல்லாரும் விருப்பத்தின்படி பேசி 9:30க்கு கரெக்டாக கேட் என்ன செய்யப்படும்? மூடப்படும் என்று சொல்லிட்டேன். இவைகள் சொல்ல காரணம் என்ன? கர்த்தரை ஆராதிப்பதற்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து வர்றதுனால அநேகம் பெருங்கூட்டம். ஒரு சிலர் இருந்தால் விட்டுருப்பேன். அல்லேலூயா. சிலர் இருந்தால் விட்டுருப்பேன். ஆனால் அதிகமான பேர் எப்போ? லேட்டாகி வராங்க. சிலர் முடிக்கிற டைமில் வராங்க. அப்போ அவர்கள் வந்து என்ன பிரயோஜனம்? ஆராதிக்க முடியுமா? சொல்லுங்க. ஆவியானவர் அவங்களோட பேசுவாரா? இல்லை, எச்சரிப்பை கடிந்து கொள்வார். அல்லேலூயா. இதனால்தான் தேவ பிள்ளைகள் சரியான தேவ பிள்ளையாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சையும் எனக்குள்ள இருக்கிறதுனாலும் கர்த்தர் வேதத்து சத்தியம் அதை கட்டாயப்படுத்துகிறதுனால, அல்லேலூயா, கண்டிப்பான ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் நினைக்கிறேன், சரி பரவாயில்ல, மக்கள் காணிக்க கொடுக்குறாங்க, ஸ்தோத்திரம். அந்த பிரதர் ஒரு 20 ரூபா காணிக்க போடுவார். வரலன்னா காணிக்க கிடைக்காது. அந்த சிஸ்டர் ஒரு 10 ரூபா போடுவாங்க. அப்போ 20 10 30. அந்த பிரதர் 50 ரூபா போடுவோம். அப்படி சரி, அதுவும் நின்றோம். 100 கிடைக்கும். இதெல்லாம் நின்றுமா? சரி, கொஞ்சம் அனுசரித்து போகலாம். என்ன விளையாமல் போல நினைச்சாங்க.
நான் உங்களுக்காக இந்த போதனை என்ன செய்யணும்? வளைக்கணும். தெய்வம் என் மேல் துக்கப்படுவார். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது? கழுதை உருவின பட்டயத்தோடு கூட தூதன் நிற்பதை கழுதை கண்டு அந்த கழுதை இப்ப மாட்டிட்டு தூதனுக்கிட்டையும் பிழையாமட்டேன். அல்லேலூயா. இப்ப பிழையாமுக்கும் கீழ்ப்படியணும், தூதனுக்கும் கீழ்ப்படியணும். பிழையாம் எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போகணும். இப்ப பாருங்க, அதனால பிழையாமுக்கு சப்போர்ட்டா கழுதை நிக்கிறது பாருங்க. அடியை விட்டு விலகி போச்சு, ஒதுங்கி. அப்பா நீ எப்படி நின்னாலும் நான் விட மாட்டேன், ஏன்னா முதலாளியா முக்கியம். ஹல்லேலூயா. நீ பட்டயத்தோடு நின்னாலும் எனக்கு யார் முக்கியம்? சத்தமா சொல்லு, முதலாளியா முக்கியம். அப்போ கழுதைக்கு தன் முதலாளியாகி எஜமானனா தெரியுது. அதான் ஏசாயா 1 சொல்லியிருக்கு. கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியும் மிருகத்துக்கு தெரியுது. என் எஜமானாக்கு யாரு பிழையம்? எதிராக தூதன் வந்து நின்றாலும் பட்டயத்தோடு என் எஜமானுக்கு தான் கீழ்ப்படியணும். அதான் விஷயம். தேவன் அதுதான் நமக்கு உணர்த்துறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லும். விலகி போனது கழுதைக்கு மேல இவனுக்கு கோபம். அல்லேலூயா. கழுதையை பிடிச்சு அடிக்கிறான். முன்ன யாரு நிக்கிறது? தூதன். அதை யாரு பார்க்கல. ஏன்? பண ஆசை கண்ணை மறைக்குது. பண ஆசையும் புகழ் ஆசையும் வந்து போச்சுன்னா தேவனை மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. பண ஆசை வந்து போச்சுன்னா தேவ சபைக்குள் ஆராதிக்க வருவதை மறந்துடுவாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு 200 கிடைக்கும், நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போனால் அது கிடைக்குமா? அங்கே போனால் கொஞ்சம் கை தட்டணும், நம்ம தான் போட்டுட்டு வரணும். நம்ம தான் போட்டுட்டு வரணும். சர்ச்சுக்கு வரோம், இங்கே வந்தால் எதை செய்யலாம், அதை செய்யலாம், அவ்வளோ சம்பளம் பணம் கிடைக்கும், எவ்வளோ பணம் கிடைக்கும். நம்ம சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுருவோம். இன்னைக்கு போனால் இதுன்றது வர வேண்டிய வருமானம், அங்கே போனால் இருக்கிறதையும் கொடுக்கணுமா? இந்த பம்பதுக்கு இன்னும் போக வேண்டாம், நம்ம இதே சம்பாதிக்கிறோம். எது மறைக்குது? பணம், வருமானம். அல்லேலூயா. இங்க அதான் நடக்கிறது. வாசிப்போம். அவன் கழுதையை அடித்தான். எங்கேயும் திரும்ப முடியாத இடத்துல போய் நிற்கிறான் தூதன். கண்டு ஒதுங்கி ஒற்ற நெருக்கம். டேய் ஏண்டாந்த படுத்து பார்த்தீங்களா? மிருகத்துக்கு இருக்கிற ஒரு என்ன இல்லை, தெளிவு மனுஷனுக்கு இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இல்லையா? இப்போ இவன் என்ன செய்யறது? இவனை என்ன எனக்கு முன்ன தூதன் நிற்கிறான், அங்கே முன்ன போட போன வெட்டி போடுவான். கழுதை பார்த்தது இவனுக்கு புத்தி வரட்டும்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? ஒட்ட உரசக்கம், காலு கிழிஞ்சு போச்சு. என்னாச்சு? வாசிப்போ. அப்போ அவனுக்கு பயங்கரம். என்ன பண்ணுறது? என்ன நினச்சிருக்கிற? ஆடா பிழையாமே, உனக்கு கண்ணு இவ்வளோ குருடாகி போச்சா? முன்னதா பட்டயத்தை வச்சு நிற்கிற தூதனை கழுதை பார்க்குது, உன் கண்ணு பார்க்கலையா? வாசிப்போ. இப்போ பாடன்னு வைக்கிறது யாரு? சத்தமா சொல்லு. பிள்ளையாமா சொல்லு. கழுதை பெரிய சொல்லுவேன். இந்த பிள்ளையாமால வந்த வேதனை கழுதைக்கு தாங்க முடியல. எங்கேயும் போக முடியாத இடத்துல கழுதை மாட்டி கொண்டு போனா நின்னது. வேற வழியே இல்லை. சரண்டர். கையை தள்ளில சொல்லுவோம். நீ கொன்னாலும் நீ கொல்லு, நான் முன்னாடி என்ன செய்ய முடியாது. அங்க நிக்கிற மனுஷன் அல்ல, தேவதூதன். ஆமென். அல்லேலூயா. அப்படியே படுத்துச்சு. நீ என்ன வெட்டி கொல்லப்பா. வாசிப்போ. அப்பவும் விட்டானா? பணம் என்னென்ன பண ஆசை எவ்வளவு வேலை செய்யுது. வாங்கிட்டு கொடுக்காம வச்சிருக்கு. வாங்கும்பா பிரதர்,
சார் டைன்னு கொடுத்துட்றேன். நான் நீங்கள் தூங்கி முழிக்கும்போ வந்து நிற்கும். அப்படின்னு பணத்தை வாங்குகிறோம், ஆயிரங்கள் லட்சங்கள் வாங்கிட்டு அன்னைக்கு முழு தண்ணிக்குள்ளே முழுகினது ஆளை காணும். அவன் வலை விரிச்சு தேடுறான், வலையிலேயே மாட்டான், போயிட்டான். எங்கேப்பா போனான்? ஆளை காணும். ஐயோ, என்னட்ட இத்தனை ஆயிரம் வாங்கினான், இத்தனை லட்சம் வாங்கினான், ஆளை காணும். தேடி பார்த்தா ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆகும். நிறைய பேர் இப்படி ஏமாத்துறது. அல்லேலூயா. கடைசியில் ஓவராக டார்ச்சர் பண்ணியாச்சுன்னா இவன் ரொம்ப பயமுறுத்துறான். நான் எழுதிட்டு சாக போகிறேன், நான் செத்தா இவன் தான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சிடுறேன். இவன் பணம் கொடுத்தவன் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். இதே மாதிரி சூழ்நிலை. அல்லேலூயா. சரி, இந்த கழுதை என்ன செய்யுது பார்த்தது, வேறு வழியே இல்லை, படுத்துட்டு நான் தற்கொலை பண்ணக்க முடியாது. அதுக்கு எங்கேயும் திரும்பி வெளியே போகிற வழியும் தானே கிணத்துல போய் குதிக்கும். வழி இருந்தால் தானே இவனோட பிரேமோட நீ தொலைஞ்சு நீ என்ன இப்படி அடிச்சல வா 2 பேரும் சேர்ந்து சேர்த்துருவன்னு கிணத்துல போய் குதிச்சிருக்கோம். அதுக்கு ஆண்டவர் விடல, கழுதையும் சாகக்கூடாது, இவனும் புத்தி வரணும். அல்லேலூயா. அங்கே படுத்து கொண்டது அடி அடின்னு அடிக்கிறான். கழுதையின் வாயை திறந்தார். புரியுதா? கழுதை கவனம். கழுதையை வச்சு கர்த்தர் பாடம் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. வாயை திறந்தார். பிலேயாமை பார்த்து, கழுதை என்னைக்காவது பேசுனதை பார்த்துருக்கா? பிலேயாமட்ட பேசுறது, நீர் இதை விட எத்தனை முறை 3 தடவை அடித்திரு, என்ன துரோகம் பண்ண. கோபம் வந்துருச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட. அப்பமாவது அடா இது மிருகமாக்கம் பேசுது, ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவன் யோசித்தானா? பண ஆசை வந்து போச்சுன்னு வச்சுக்க. அல்லேலூயா. யாரும் வந்தாலும் விட மாட்டான், செத்தாலும் பரவாயில்ல சொல்றான். கழுதை பார்த்து என்ன கேட்குறான்? இதுவரை கழுதை பேசுனதே கிடையாது. பண ஆசையும் கனம் அதாவது அதிகமாக கனப்படுத்துவார். அந்த எண்ணத்தால் இருதயம் நிரம்பி இருந்ததுனால அல்லேலூயா கழுதை பேசுத ஏதோ காரணம் இருக்குன்னு அவன் நினைக்கல. இப்போ மனிதன் பணத்துக்கு பின்னாடியும் கனத்துக்கு பின்னாடியும் பதவிக்கு பின்னாடியும் ஓடுகிறான் என்றாலே மனம் போயிடுச்சுன்னா என்னதான் யார் தடுத்தாலும் என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான். அது ஊழியக்காரன், அதிகமாக ஊழியக்காரங்க தான் பிரச்சனை. அது அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு 2வது வருது. அல்லேலூயா. பெரிய வசதி, உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம், அங்கேருந்து வருது இங்கே. இப்போ இந்த டைம் எலெக்ஷன் வர டைம்லாம் நிறைய பேர் அங்கியெல்லாம் போட்டுட்டு நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கிறோம், எரிக்குஞ்சி கட்சி, மூட்டை பூச்சி கட்சி, பாம்பு குட்டி பூச்சி, நிறைய கட்சி ஆரம்பித்தா. திருட்டு பசங்க ஆரம்பித்து எல்லாம் இவங்க ஒரு மாநாடு மாதிரி நடத்துறது. என்னது? மாநாடு நடத்தி எங்களோட 1000 பேர் இருக்கிறாங்க என்ன அரசியல்வாதி காட்டுறது. அப்பா இந்த ஆளை பிடிச்சா நமக்கு இத்தனை ஓட்டு கிடைக்கும். சரி, அந்த தலைவரை ஒன்று கூட்டிகிட்டு வா, பிள்ளையாம கூப்பிட்ட மாதிரி. சார் உங்கள் கேரளாவில், சார் எங்கள் கேரளாவில் இத்தனை லட்சம் பேர், இங்கே வந்தது மொத்தம் 5000 பேர் தான், 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு போய் சொல்கிறான். பணம் வேணுமே. சரி, நம்ம எலெக்ஷன் டைமில் நான் உங்களுக்கு என்ன வேணும் செய்கிறேன், எப்பா என்ன வேணும் அதை கொடுத்துரு, அதை எல்லாம் திருப்பி விட்டோம். அது ரெடி சார். சரி, என்ன சார் எவ்வளோ பேர்? 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சரிதான், 1 கோடி 2 கோடி ரூபா பிடிச்சிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருக்காது. மீதியெல்லாம் இவன் அமைக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய அங்கி போதகர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இதனாலேயே உண்மையான அங்கி போடுறவங்க போடுறதே இல்லை. தங்களை காட்டிக்கிடாமல் ஒழிச்சு நடக்கிறாங்க. ஏன் இந்த வம்பு நமக்கு வேண்டாம்ப்பா, பேசாமல் கிழிஞ்சி சட்டையை போட்டு பைபிளை கையில் வச்சுட்டு சுற்றுவோம் வேண்டான்னு எடுத்து நிற்கிறாங்க. ஏன் இவன் நிறைய பேர் என்ன ஆகிட்டான், அங்கி எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சால் போட்டு மாலை போட்டு வாழ்த்தி
அவன் ஜெயன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமாக தனக்குன்னு ஆதரவு திரட்டுறான், பணம் திரட்டுறான். இன்னும் நிறைய கட்சி ஆரம்பம், நிறைய பேர் ஆச்சரியம். அல்லேலூயா. இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தேவன் விட மாட்டான். கையை வைத்தாலே சொல்றோம். இவைகள் மத்தியிலும் கொஞ்சம் பேர் உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தேசத்தில் ஆங்காங்கே பறந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக வெளியே தெரியாது. அல்லேலூயா. முடிப்போம், அவசியம் முடிச்சிருவோம். பட்டை இருந்தா உன்னை கொன்றிருப்பேன் நான். யாரை பார்த்து சொல்றான்? இவனுக்கு இப்ப கழுத பேசுறவன் தெரியல. அடுத்தது நோக்கி என்னை கை கொண்ட காலம் முதல் நான் அல்லவா. எவ்வளவு அழகா பேசுது செந்தமிழ்ல. அடுத்தது கண்களை திறந்தார். கையை வைத்தாலே சொல்ல என்ன செய்தானா? அப்ப அதுவரை கண்ணு எண்ணத்துல பணத்துல மங்கி இருக்கு. பண ஆசைன்னு ஒன்று வந்தாலே கர்த்தரை மறந்துடுவேன். யூதாசு போல. யூதாசு கர்த்தரை மறக்க காரணம், அல்லேலூயா, கர்த்தரை காட்டி கொடுக்க காரணம் பண ஆசை. அவன் கண்ணை மறைத்தது. தேவனுடைய பிள்ளைகளும் இப்படி வழிதப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. ஊழியக்காரங்களும் வழிதப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரைசலார். அடுத்து என்ன நடந்தது? கண்டு அங்க விழுந்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நிறைய இருக்கு. கத்த சொல்றது மட்டும் என்ன செய்யணும்? சொல்லணும்னு எச்சரித்து அனுப்பினான். ஆனா சொன்னதை சரியா சொன்னா அங்க அவனுக்கு ரகசியம் வேற ஒன்று ஊதி விட்டான். இதனால் அல்லேலூயா பிள்ளையாம் அடுத்தவன் பட்டயத்தால் மடிதான் என்று வேதத்தில் பார்க்க முடியும். ஐயோ தலையில சொல்லுவோம். பிள்ளையாமை எச்சரித்தது மனிதன் அல்ல, மிருகம். ஆமென். அப்ப தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிகளும் அல்லேலூயா தேவனை கனப்படுத்துகிறது. ஆமென். ஒரு நாள் வானங்களை கர்த்தர் கூப்பிடுவார், பூமியை கூப்பிடுவார். அல்லேலூயா. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். எவ்வளவு அருமையான தேவனை! இவைகளெல்லாம் வசனத்தை சொல்லி இருந்தாலும் செயல்படுத்தியே காட்டின தேவன். பாருங்க, காகத்தை கொண்டு யாரை போஷித்தார்? எலியா. ஆகாயத்து பறவைகளை கேட்டு பாருங்க. காகம் சொல்லும், எங்க தேவன் சொன்னதுனால நான் கீழ்ப்படிஞ்ச அப்பவும் இறைச்சியை மட்டும் கொடுத்தேன். கோழி சொல்லும், என் தேவன் என்னை எச்சரித்ததுனால தேவனுடைய என்னது அறிவீனத்தை திருப்பினேன் சொல்லும். மீன் சொல்லும், அல்லேலூயா, என் தேவன் கட்டளை கொடுத்தார், அதனால் தான் யாரை? யோனாவை விழுங்காம பத்திரப்படுத்தி வச்சார். அப்போ இவைகள் எல்லாம் மிருகங்கள், பறவைகள், தண்ணி ஜலத்தில் உள்ள மீன்கள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் மனிதனோ அறிவில்லாதவனும் உணர்வில்லாதவன் இருக்கு. நமக்குள்ள தேவனை நேசிக்க, தேவனை பார்க்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தடையாக இருக்கிற எந்தெந்த எண்ணங்கள் தடையாக இருக்கிறதோ, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. பிள்ளையாம் முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. தேவன் நமக்கு உணர்த்தும் போது, பேசும்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளையாமுடைய கர்த்தர் முதலாவது பேசினார். ஆமென். அதற்கு கீழ்ப்படிந்தால் இந்த நிலை இல்லை. அதை மீறி மீண்டும் மீண்டும் அலட்டி கேட்டு கடந்து சென்றான். பண ஆசையோடு போனதுனால் கர்த்தர் அங்கு தடுத்தார். ஆமென். தேவன் அவனுக்கு வைத்த வழியை புரட்டினான். ஆமென். வழி மாறி போனான். கடலின் மூலமாய் கர்த்தரை எச்சரித்தார். தேவ சம்பந்தமாக ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை பணத்துக்காக மாற்றுகிறோமா? போராட்ட பிரச்சனை கஷ்டங்கள் வரும்போது ஐயோ எனக்கு அது கிடைக்காத, இது கிடைக்காத, ஆனால் அந்த இடத்தில் கொஞ்சம் நம்ம அங்கே சாஞ்சிருவோம் என்னுள்ள ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகிறதா? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியர்களாக இருந்தாலும் கூட அவனே உங்களோடு கர்த்தர் பேசுகிறார்.
பணத்திற்கு மயங்கி வழி மாறி போகிறீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பண ஆசையினால் சத்தியத்தை புரட்டி போதிக்கிறவர்களா இருக்கிறீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். இன்று எச்சரிக்கிற தேவன், ஆமென், இன்று பேசுகிற தேவன், ஆமென். அந்த கழுதையின் மூலமாய் பிரியமோடு பேசுகிறது போல இன்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு தேவ ஜனத்தோடு கர்த்தர் பேசிக்கொண்டார். உங்கள் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒப்புக்கொள்ளும், எல்லாரும் ஒப்புக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கு விதித்த வழி, உனக்கு வைத்த பாதை, உனக்கு ஒப்புவித்த பொறுப்பு உண்மையாய் இருக்கும்படி கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உலகத்தில் பாவம் உன்னை தேடி வரும், பணம் தேடி வரும், புகழ் தேடி வரும். அவைகளுக்கு நேர உன் மனதை செலுத்தாதே. இன்று கர்த்தருக்கு நேர உன் மனம் திரும்பட்டு. ஒப்புக்கொடு, எல்லாரும் ஒப்புக்கொடு. ஆமென், ஹல்லேலூயா. நீரே தஞ்சம், நீரே கோட்டை, நீரே உலகத்திலுள்ள எல்லாவற்றிலும் நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா? பக்தன் பாடுகிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் நம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிறேன். இல்லை, உன்னுடைய இருதயம் பணத்திற்காக, புகழுக்காக, உலகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதா? இல்லை, கர்த்தருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய நேரத்தை உலகத்திற்கு செலவிட்டு விடாதே. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உலகத்தில் யாருக்கும் கொடுத்து விடாதே. ஒரு மனம் கர்த்தரில் வைத்திருக்கிறது உறுதியை விட்டு பின்திரும்பாதபடி உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்காக ஜீவிக்க ஒப்புக் கொடுப்பாயா? பிள்ளையாமை பாருங்கள், பண ஆசையினால் கனம் புகழ்ச்சியை நாடி தேவதூதன் எதிராக நின்றதை கூட அவன் பார்க்க முடியாதபடி அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பிள்ளையாம் ஏறி சென்ற கழுதை அவனை எச்சரித்தது. அதையும் அறியாமல் இருந்தால் அந்த பிள்ளையா அவன் கண்களை திறந்தார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் தேவ ஜனங்களாகி நமக்கு மிருகத்தின் மூலமாய், பறவைகள் மூலமாய், பூமியில் உள்ளவைகள் மூலமாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து புலம்பின கர்த்தர் இன்று நம்மை பார்த்து புலம்பாதபடி, நம்மை பார்த்து சந்தோஷப்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் செபிப்போம். நல்ல பிதாவை, நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் அன்பிற்காய் தயவிற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி அன்பு ஆண்டவரே, பேசுகிற கண்கள் உலக ஆசை, உலக இச்சை,
பணம், பொருள் அவைகளால் மறைக்கப்பட்டு விடாதபடி ஆமென். ஒரு தெளிவுள்ள கண்களாய் ஆமென். கர்த்தரை மாற்ற நோக்கி பார்க்க ஆமென். கர்த்தர் காட்டும் பாதையில ஓடத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆமென். ஆகாய விரிவுகள் கர்த்தரின் கரத்தில் கிரியைகள் அறிவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த நாட்கள் அதர்கள் தேவன் வைத்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது நாங்களும் உமக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. வசனத்தை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில கிரியை செய்யும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே